டெய்லி நம்ம அப்படியே நடந்து போனோம். ஆமாடி, ரொம்ப கால் இருக்குது. ஆமாண்டி. நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கா? நம்ம இன்னைக்கு அம்மா கிட்ட கேட்கலாம். கேட்கலாண்டி. படிக்கிற வயசுல உங்களுக்கு என்ன சைக்கிள்? போங்கடி, போய் படிங்க, போங்க. சரிம்மா. உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தரீங்களா? பர்த்டேக்கு கேக் கூட வேணாப்பா, ப்ளீஸ்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டுறாங்க. பார்க்கலாம் அப்புறமா. சரி, ஓட்டி பாரு, ட்ரை பண்ண. வெறும் அப்பவே சொன்னல எனக்கு ஓட்ட வராது. போயிட்டு வரேன், பாய். அவளுக்கெல்லாம் ஓட்டவே வராதுப்பா. என் புது சைக்கிள் நானும் ஓட்டி காட்டுறேன். யார் இது? அந்த தர்ஷிகாவும் தன்யாவும் தானே? இவ்வளோ கெத்தா வராங்க. எப்படி எங்க சைக்கிள்? எவ்வளோ பெரிய சைக்கிள் பார்த்தீங்கல்ல? தர்ஷிகா தன்யா தானே? இவ்வளோ பெரிய சைக்கிள் வாங்கிருக்காங்க. முடியும். எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னன்னா திடீர்னு இது மாதிரி எடுக்கிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர். அதாவது நீங்கள் படம் எடுக்கிறீங்களா அப்படி கேட்டிங்கன்னா, ஆமாம், ஆனால் இது தியேட்டர்லாம் வராது. ஜஸ்ட் நாங்கள் சும்மா ஒரு கிட்ஸுக்காக இது பண்ணோம். எல்லாமே உங்களாலேயும் முடியும், உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், அது மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்காக பண்ணோம். நாட் இன் தியேட்டர்லாம். இது ஜஸ்ட் ட்ரெய்லர் எங்கள் சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படம் வந்து நாங்கள் ஒரு மாதிரி ஜூன் மந்த் ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து எங்கள் சேனலில் செக் பண்ணிடுங்க. ஓகே, ஜூன் மந்த் டெய்லியுமே எப்போ வேணாலும் வரலாம். டைமிங்ஸ் கரெக்டாக தெரியாது, நாங்கள் அது நிறைய இந்த வேலை இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அப்போ வந்து நீங்கள் உங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்கலாம். வந்து சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்காக கிட்ஸை மறக்காமல் வச்சு பாருங்கள். ஓகே, டாட்டா, பாய் சொல்லிட்டு